ஜி.கே. மணி போட்டியிட்ட பென்னாகரம் தொகுதியில் இந்த முறை அன்புமணி போட்டியிட இருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் தொகுதி எம்எல்ஏவாக தற்பொழுது ஜி.கே. மணி அவர்கள் இருக்கக்கூடிய நிலையில் இந்த முறை அன்புமணி அந்த தொகுதியில் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 2016ஆம் ஆண்டு பென்னாகரம் தொகுதியில் போட்டியிட்ட அன்புமணி சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பென்னாகரம் தொகுதியில் ஜி.கே. மணி அவர்கள் போட்டியிட்டார். அவர் பென்னாகரம் எம்எல்ஏவாக தற்பொழுது பதவி வகித்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது அன்புமணி மற்றும் ராமதாஸுக்கு இடையேயான அந்த மோதல் போக்கானது தீவிரமடைந்திருக்கிறது. கடந்த 17ஆம் தேதி நடந்த நிர்வாக குழு கூட்டத்தில் அன்புமணி மீதான ஊழல் வழக்கை சிபிஐ விரைந்து விசாரிக்க வேண்டும் என்ற தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தற்பொழுது ஜி.கே. மணி அவர்கள் திமுகவின் ஊதுகுழலாக இருக்கிறார் என்றும் அவர் கடந்த முறை பேட்டியளித்திருந்தார். ஜி.கே. மணி அவர்கள் பார்த்தோமேனால் தெரிவிக்கும் பொழுது, அன்புமணி விருப்பப்பட்டால் நான் இந்த கட்சியிலிருந்து விலகிக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்றும் தெரிவித்திருந்த நிலையில் இந்த முறை பென்னாகரம் தொகுதியில் போட்டியிட்டு ஜி.கே. மணி அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்று உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதற்காக பணிகளை தற்பொழுது தருமபுரி மாவட்ட பாமக நிர்வாகிகள் முன்னெடுத்து வருகிறார்கள். ஒருவேளை பென்னாகரம் தொகுதியை அன்புமணி அவர்கள் தேர்ந்தெடுத்தால் ஜி.கே. மணி அவர்கள் அதே தொகுதியில் போட்டியிடுவாரா அல்லது தொகுதி மாறுவாரா என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதேபோன்று சௌமியா அன்புமணி அவர்களும் தற்பொழுது தீவிரமான கள அரசியலில் இறங்கியிருக்கக்கூடிய சூழலில் வரக்கூடிய தேர்தலில் அவர் எந்த தொகுதியை தேர்ந்தெடுப்பார் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் தருமபுரி மாவட்டத்தில் போட்டியிட்டு வழக்கறிஞர் மணி அவரை தோற்கடித்தது குறிப்பிடத்தக்கது. இந்த முறை அவர் தனது தந்தையும் அதே போன்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான கிருஷ்ணசாமி அவர்கள் இருக்கக்கூடிய செய்யாறு தொகுதியில் போட்டியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதற்காகத்தான் அவர் தற்பொழுது வட மாவட்டங்கள் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நிர்வாகிகளை சந்தித்து வருகிறார். ஒருவேளை சௌமியா அவர்கள் செய்யாறு தொகுதியையும் அன்புமணி அவர்கள் பென்னாகரம் தொகுதியையும் தேர்ந்தெடுத்தால் ஜி.கே. மணி அவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தற்பொழுது இரு தரப்பிற்குமான அந்த மோதல் போக்கு தீவிரமடைந்திருக்கக்கூடிய சூழலில் இருவரும் இணைந்து இந்த தேர்தலை சந்திப்பதற்கான அந்த வாய்ப்புகள் என்பது குறைவு என்று சொல்லப்படுகிறது. அன்புமணியை பொறுத்தவரை அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியை நோக்கி செல்வதற்கான அந்த வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. ராமதாஸை பொறுத்தவரை திமுக கூட்டணியை தேர்ந்தெடுப்பாரா அல்லது வேறு ஏதேனும் பிளான் வைத்திருக்கிறாரா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த முறை ஜி.கே. மணி பென்னாகரம் தொகுதியிலிருந்து போட்டியிட மாட்டார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது.